ஹலோ ஹாய் வெல்கம் பேக் பிரதன் பகி. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நோ பட்ஜெட்டில் ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் போயிருக்கிற இடம் தான். இப்போ இந்த இடம் தான் நீங்கள் எந்த விதமான காசு செலவழிக்காமலும் வந்து போகக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், இயற்கை ரசிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான். எவன்டா அது பைசன் எப்பயும் என்ன கூட்டி கொண்டு வர ஒரே ஸ்பாட் இதான். ஏன்னா ஒரு ரூபா காசு கூட செலவழியாது. நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே இது. எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பண்ணை கடற்கரை பீச் தான். என்ன இந்த ரோடு எங்கே போகுது நீரா? மண்டதீவு போகுது. மண்டதீவு யாழ்ப்பாணத்துலேருந்து மண்டதீவுக்கு போகுது. இப்போ அந்த ஸ்பாட்டில் நாங்கள் நிற்கிறோம். மாலை நேரம், இப்போ நேரம் சரியாக 6 மணி. இப்போ இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், ஓய்வு நேரங்களில் நீங்கள் ஏதாவது பயனுள்ள வகையில் ஏதாவது செய்ய வேணும், இல்லாட்டி உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மனதுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய உடற்பயிற்சி வரும், காற்று வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நாளைக்கு வேறு நான் அன்றாவதுக்கு போகிறேன், அதனால டிப்ரெஷன் எனக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. முக்கியமானது, நான் வாகனம் ஓடி பழைய இடம் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு தான். இந்த யாழ்ப்பாணம் இது ஊர்காவூர் தெரியா? மண்டதீவு போகிற நயனாதீவு போகும் தான். நயனாதீவு கோயில் இருக்குது தானே, அந்த ரோடு தான் இது. வாகனம் ஓடி பழையின இடம்னு சொன்னால் இதுதான். ஆட்டோ ஓடி பழையிருக்கிறேன், டயர்ஸ் ஓடி பழையிருக்கிறேன், அது எந்த இடம்னு சொன்னால் இதுதான். இந்த இதால் தான் நாங்கள் அடிக்கடி போய் வாரோம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ். இந்த சுற்றுவட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் இருண்டுட்டுது, மாலை வேலை வேண்டபடியால் கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்கும். அதுங்க நிறைய பேர் உடற்பயிற்சி செய்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். ஏர்லியாக வந்திருந்தா கொஞ்சம் கிளியர் சன்செட் எல்லாம் இதில் பார்க்கலாம். நல்லா மாலை நேரம் வந்தபடியாக கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்குது. யாழ்ப்பாணத்தை காட்டுங்க, அந்த இடத்துல நல்லா இருக்கு. சரி, இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து யாழ்ப்பாணத்தை காட்ட போகிறேன். சரியா? சூமனை காட்டுறேன் பாருங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து யாழ்ப்பாண நகர் பார்த்தீங்களா? அந்த பில்டிங் எல்லாமே யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற பிரதான கட்டிடங்கள், கடைகள், ஹோட்டல் எல்லாமே அந்த இடங்கள்லாம். பார்த்தீங்களா? அந்த பில்டிங்கை பார்த்தீங்களா? இதுதான் யாழ்ப்பாண பொது நூலகம். ஒரு வெள்ளக்கடலா கிடக்கு பாருங்க, யாழ்ப்பாண பொது நூலகம். இது வனைக்கோட்டு கோபுரம். சூமண்ணைக்கு கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்குது. இது என்ன? இது கலாச்சார மண்டபம் கட்டி கொண்டிருக்கணும். என்ன கலாச்சார மண்டபம்? திருவள்ளுவர் மண்டபம் கூட சொல்லிடணும். அதை அப்படித்தான் பேர் சூட்ட பெண்ண போடாக்கு. இதுதான் எங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய அழகு. இதை சொல்லணும், இந்த கொட்டில் மாதிரி போட்டிருக்கு. இது வந்து மீனவர்கள் தங்கி நின்று மீன் பிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கூடங்கள்லாம் இதுகள் பாருங்க. குட்டி குட்டியான நிறைய கிடக்குது. அதுக்குள்ள கோயில் இருக்கு, அது காட்டு. அது சூமானி போகாது. ரூபினா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குதாம். அதே உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன். நான் கிளியர் குறைவாக இருக்கும். நாங்கள் அது போட்டில் போகிறது, போட்டில் போய்ட்டு அந்த கோயிலுக்கு போகலாம். பாருங்கள், அந்த கொஞ்சம் கிளியர் இல்லை தான், ஆனால் அந்த சிலுவை தெரியுதில்ல உங்களுக்கு, அதுவும் ஒரு சர்ச்சு தான். கப்பல் போகணும், போட்டில் போகணும்.
ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச்சான அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். போய் கும்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதை கதை கப்புறீங்களா? இருங்க. பரவாயில்ல, லொக்கேஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, இருட்டில்லா வடிவா இருக்கு. கொஞ்சம் சன்செட் இருக்கேக்க வந்திருக்கலாம் நாங்கள். வேற என்ன வீடியோ உங்களுக்கு போடணுமென்று கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன முக்கியமான ஈரான் அமெரிக்கா பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறதால மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்குது. அதால தூர இடத்துக்கு போயிடாமல் கிடக்குங்களால நாங்கள் இன்றைக்கு லீவாக நிற்கிறபடியால் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. நயனாதேவிக்கு போய் ஒரு காணொலி பதிவு செய்யலாம்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து நயனாதேவிக்கு போகிறேன்னு சொன்னால் அது சரியான தூரம். மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் இந்த படகு ஏதோ கவுண்டன்றதால காற்று கூட உதறியான்னு நான் வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே காற்றுன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பழமையாக நாங்கள் வந்து போகிறாங்க, பழமையாக இருக்கிற மாதிரி இல்லை, காற்றெல்லாம் சரியான குறைவாக இருக்குது. ஆனால் நயனாதேவிக்கு போக தான் பிளான் போட்டிருந்தாங்க. இந்த பெட்ரோல் இஷ்யூவால் நாங்கள் அதை தவிர்த்து இருக்கிறோம். எப்படியும் அடுத்தடுத்த கிழமையில போவோம். அடுத்த கிழமையில போகக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை நாங்கள் கோயிலில் பதிவு செய்வோம். இந்த ரோடெல்லாம் போகிறது நாங்கள் நயனாதேவி போகணும்னு சொன்னால் இந்த ரோடாரில் போய் குறிகாட்டு மாலில் இறங்கிட்டு குறிகாட்டு மாலில் இருந்து நாங்கள் படகு மூலம் தான் நாங்கள் நயனாதேவிக்கு போகிறது. நல்லா இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் நான் காட்சிப்படுத்துகிறேன். ருவினா வந்து நீங்கள் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போனேன் 5 வருஷத்துக்கு முதல். ஃபர்ஸ்ட் டைம். இப்போ செகண்ட் டைம் போகிறேன். இன்னைக்கு நாங்கள் வேறொரு வீடியோ எடுப்போம் மட்டும் தான் வந்து நாங்கள் அது பிழைச்சி போச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னொரு நாளைக்கு எடுப்போம். பட் என்ன ஒரு விஷயம், நேற்றைய தினம் இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த யாழ்ப்பாணம் முற்ற வழியில் வந்து பெரிய திரையில் போட்டிருந்தவ நாங்கள் வர முடியாமல் போயிட்டுது. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்தியா வின் பண்ணிட்டுது. இந்தியா ரசிகர் யாராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகிழ்ச்சிகளை நானும் பங்கு கொள்கிறேன். என்னென்னு சொன்னா கண்டிப்பாக இந்தியா வில்லோணும்னு சொல்லி தான் நானும் ஜோதிச்சு கொண்டிருந்தேன். அதே மாதிரி இந்தியா வின் பண்ணிட்டு பைத்தியம். ஆனால் நியூசிலாண்டு நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இறுதிப் போட்டியில் அப்படி ஃபைட் பண்ணல. கிரிக்கெட் பைத்தியத்தை நான் வளர்க்கின்றேன். நேற்று 12 மணி படுக்கும்போது அந்த கோப்பையெல்லாம் கொடுத்து முடிஞ்ச அப்புறம் தான் நான் நித்திரையை கொண்டது. அதான் சின்ன பிள்ளையிலிருந்து நாங்கள் இப்போ மேரி பண்ண முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படி தான் பொதுவான ஒரு இடத்துல எங்கள்ட கிராமத்தில் ஒரு டிவி ஒன்றை போடுவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்ட விட்டு ஒரு டிவி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு வருவோம். கேபிள் லைனே அப்படி இல்லை ரைட்டாக எடுத்துன்னு வந்து ரோட்டில் வச்சு போடுவோம். ரோட்டில் வச்சு போட்ட மட்டும் சொன்னால் நிறைய பேர் வந்து பார்ப்பினோம். அதோட வெடி எல்லாம் மீண்டு வச்சுருந்தாங்க. எப்படியும் 2 டீமுக்கு சப்போர்ட் கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. எந்த டீம் வின் பண்ணுதோ அவையல் படியெல்லாம் கொடுத்து நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும். தனமில்லை அவங்களுக்கு சரியாக திட்டம். என்னடா அவங்க 12 மணிக்கெல்லாம் அவனுக்கு படி கொடுத்துலாங்கன்னு சொல்லி திட்டம். ஆனால் நாங்கள் காண்டுக்கிறதே இல்லை. எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் தானே. என்ன பூமினாக்கு தான் சரியான போரிங்காக இருக்க போது. எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. அதான் இந்த யாழ்ப்பாணத்தில் சுற்றி கொண்டு வருவோம்னு சொல்லி தான் ருவினா நான் குடிக்கணும் வந்துட்டு வீட்டில் ரெண்டாலும் கிரிக்கெட் கதை தான், இங்கேயும் கிரிக்கெட் கதை தான் காய்க்கணும்னு சொல்லி ஆளுக்கு போரிங்காக இருக்க போது. சரி, நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்த தான் காட்சிப்படுத்தணும்னு சொல்லி நான் வந்த இடத்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். இந்த இடம் எப்படி இருந்தது, இதுக்கு முதல் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க தனியா லவ்வர்ஸ் 2 பேர் கதைக்கோடு வந்தா கூட இந்த இடத்துக்கு வரலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்டு போட்டுருக்கு. இருந்து மணிக்கணக்கில் கதைக்கலாம். 2 வயது அதான் 1 ரூபா கூட செலவில்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் சாப்பாடு வண்டி கொடுக்கணும், செலவு வந்துடும். இது இயற்கையை பார்த்துக்கொண்டு நான் சூப்பராக இருக்கு கதைக்கலாம். எந்த இது செலவும் இல்லை, சாப்பாடு பண்ணக்கூடிய செலவில் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ. இங்கே எங்கண்ட நாங்கள் அந்த வாகனத்தை கூட அதிலேயே நாங்கள் பார்க் பண்ணிட்டு இருந்து கதைச்சி கொண்டிருக்கிறோம். என்ன தனியாக ஒரு வீடியோ எடுத்து கூட எழும்பி நின்று சரியா? இருட்டா இருக்கா? இருட்டா தான் கிடக்கு. இதான் தமிழ். என்ன இருட்டா இருக்கிறன்னா என்ன எடுக்கிறீங்க? இப்படி பார்க்க இருட்டு இல்லாமல் இருந்தது இல்லை. இப்போ வேறுங்க, இது இருட்டா கிடக்கும். லைட்டு போட்டுட்டேன், நல்லா இருக்கு. லைட் போடையில
அங்க வேற இடத்துல என்ன கொஞ்சம் லைட்டா இருக்கும், கொஞ்சம் கிட்ட போயிருந்தா லைட்டா இருந்திருக்கு. பாலாயன் இந்த ரோட்ல என்ன பாட்டு போட்டுட்டு அப்படியே காரை கொண்டு ஓடணும்னு சொல்லுங்க, அவங்களோட ட்ரீம் என்ன அது? இதுல ரோட்ல பாட்டு போட்டு ஓட கூட என்ன சொன்னா பாருங்க, ரோட்டுக்கு அக்கம் பக்கம் எல்லாமே கடல் இல்ல பாட்டுன்னு கடலுக்கு விழுந்து ஓடுவோம். ஐயோ கார்ல கார்ல அந்த என்ன பாட்டு ஜெயம் ரவியோ விஜய் சேதுபதி வாழ்வா என் வாழ்வை வாழவே என்ற அந்த பாட்டையும் போட்டுட்டு ஓடணும். கார் எங்க ட்ரீம். ஹெட்போனை போட்டுக்கொண்டு ஓடணும்னு சொல்றீங்களா? ஐயோ இல்ல, அப்ப கார் என்னதுக்கு வருது? கார்ல பாட்டு போட்டுட்டு வாழா என் வாழ்வை வாழவே என்ற அந்த பாட்டை போட்டுட்டு போகணும். அது இந்த ட்ரீம். சரி, அந்த காரங்க கார் இன்னொரு 5 வருஷத்தால வேண்டும் என்ன ஒத்த ரோசா. சரி காணும் போ, அவைக்கும் போர் அடிக்க கூடாது. பாய். இது நல்லா கிளியர் ஆகுது பாத்தீங்களா? வாழா என் சரி, வாழ்வை okay, bye. வாழ